கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து முக்கியமாக மாறுபட்ட குடும்பங்கள் அல்லது கான்ட்ராஸ்டிங் ஃபேமிலிஸ் என்று சொல்லுகிற ஒரு தலைப்பிலே 4 செட் ஆஃப் ஃபேமிலிஸை நான் உங்களுக்கு முன்னிறுத்தும்படியாக விரும்புகிறேன். 4 செட் ஆஃப் ஃபேமிலிஸ், அதாவது ஒரு குடும்பம் இந்த பக்கம், ஒரு குடும்பம் அந்த பக்கம். அதிலே நமக்கு ஒரு சத்தியத்தை வேதம் வெளிப்படுத்துகிறது. அதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு குடும்பம் எதிர்மறை விஷயத்தை செய்யும், இன்னொரு குடும்பம் அதே விஷயத்திலே நேர்மறையான நல்ல காரியத்தை செய்யும். ஸோ ரெண்டையும் பார்க்கும் பொழுது நமக்கு அது ஊடாக குடும்பங்களை பற்றின சில சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக முறைகேடான விவாகம், முறையான விவாகம் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். வேத புத்தகத்திலே சிம்சோனின் விவாகத்தை குறித்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 14 முதல் 3 வசனங்கள். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு மறுபக்கம் கான்ட்ராஸ்டிங் ஃபேமிலி, ஈசாக்கின் விவாகம். ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 2 முதல் 4 வரையில் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியும் ஆகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அல்லேலூயா. இங்கே 2 சம்பவம், நான் விளக்க தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். சிம்சோன் தன் மன விருப்பத்தின்படி ஒரு பெண்ணை கண்டு அதுதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி சொன்னான். அவன் பெற்றோர் வேற வழி இல்லாமல் அவன் பின்னால போய் அதை அவனுக்கு செய்து வைத்தார்கள். ஆனால் ஆபிரகாம் குடும்பத்திலே ஈசாக்குக்கு பெண் பார்க்கிற காரியம் முழுவதும் ஆபிரகாம் பொறுப்படுத்திக் கொண்டார். அவர் தன்னுடைய மூத்த ஊழியக்காரனிடத்தில் நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அனுப்பி அந்த ஊழியக்காரன் போய் அந்த ஆலோசனைப்படியே கரெக்டாக ரெபெக்காளை கண்டெடுத்து அவளை கொண்டு வந்தான். ஈசாக்கு அவளை தன் மனைவியாக்கி கொண்டான். அல்லேலூயா. இந்த 2 விவாகங்களை நாம் பார்க்கிறோம். இதில் இருக்கிற மாறுபட்ட காரியங்களையும் அதிலே நமக்கு கிடைக்கிற போதனைகளையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த சிம்சோனுடைய விஷயத்திலே அவனே பெண் பார்த்து கொண்டான். ஈசாக்கின் விஷயத்திலே அவனுடைய தகப்பனார் முறைப்படி பெண் தேடினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த காரியத்திலே வாலிபர்கள் இருக்கிறீர்கள், பெற்றோர் இருக்கிறீர்கள், நாம் வேதத்தினுடைய அல்லது தேவனுடைய உள்ளத்தை இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிம்சோன் என்பவன் தனக்குத்தானே தேடிக்கொண்டான். ஈசாக்கு அவன் தன் விருப்பத்தை கூட தன் தகப்பன்ட்டு சொன்ன மாதிரி பைபிள்ல இல்லை. அவன் ஒண்ணுதான் செய்தான், அவன் தியானம் பண்ணி கொண்டிருந்தான்னு பைபிள் சொல்லுது. அப்ப அவன் காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்துல வைத்து கொண்டிருந்தான் என்றுதான் நான் கருதுகிறேன்.
தகப்பன் முழு பொறுப்படுத்து அவர் முறைப்படி அந்த பெண் பார்க்கிற காரியத்தை செய்து அழகாக அவனுக்கு ஒரு விவாகத்தை நடத்தி வைத்தார் என்பதை பார்க்கிறோம். இந்த விவாகம் என்கிற விஷயத்திலே பிள்ளைகளும் பெற்றோர்களும் அறிய வேண்டிய காரியம், முதலாவது தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாருடைய உள்ளத்திலும் பதிந்திருக்கணும். விவாகம் என்று சொன்னால் அதிலே நம்மை உருவாக்கின தேவன் நமக்கான வாழ்க்கையை ஏற்கனவே திட்டமிட்டு வரைபடமாய் கையில் வைத்திருக்கிற தேவன், அவருக்கு ஒரு கிளியர் கட்டு திட்டம் இருக்கிறது, சித்தம் இருக்கிறது. அதற்கு பெற்றோரும் சம்பந்தப்பட்ட பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஈசாக்கு அதை செய்தார், சிம்சோன் அதை செய்யவில்லை. ஆகவே தேவ சித்தம் மிக மிக முக்கியம். இரண்டாவது பெற்றோருடைய நடத்திப்பு, அதுவும் மிக முக்கியம். பைபிள் முழுவதும் நாம் படித்து பார்க்கும் பொழுது பைபிள் பெற்றோரை மிகவும் கனம் பண்ணுகிறது. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி பெற்றோருக்கு ஒரு பெரிய கனம், ஒரு பெரிய மதிப்பு தேவன் கொடுக்கிறார். ஆமென். ஏனென்றால் அந்த பெற்றோர் மூலமாகத்தான் உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் இல்லை என்றால் நீ இல்லை. தேவன் அதிலே ஒரு பெரிய இது வச்சிருக்கிறார். பெற்றோருக்கு, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், உங்கள் பெற்றாரை கனம் பண்ணுங்கள், உங்கள் பெற்றார் வயது சொல்லும் பொழுது அவளுக்கு பிரதி உபகாரம் செய்யுங்கள் என்றெல்லாம் பல விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப நிறைய இருக்கிறது. பெற்றோரை பரியாசம் பண்ணக்கூடாது, பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இந்த பிள்ளை கீழ்ப்படியாம அடங்காத பிள்ளைன்னு சொன்னா உடனே கொண்டு பட்டணத்து வாசல்ல கொண்டு போய் மூப்பர்கள்ட்ட சொல்லணும். அவங்க மூப்பர்கள் அதை உண்மைதான் அறிஞ்சா கல்லெறிந்து கொல்லணும். அப்படியெல்லாம் இருக்குது பழைய ஏற்பாட்டில். அப்போ பெற்றோர் என்பவர்களுக்கு தேவன் வசனம் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதனால உன்னை பெற்றவர்கள், உன்னை வளர்த்தினவர்கள், அதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், அந்த பெற்றோருடைய ரோல் உன்னுடைய மேரேஜ்ல மிக மிக முக்கியமானது. அல்லேலூயா. அது மிக முக்கியம், மிக முக்கியம். அதை எப்பொழுதும் பிள்ளைகள் உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த பெற்றோருடைய அந்த நடத்திப்பு தேவை. அதே வேளையில் மூன்றாவதாக நான் சொல்லுவேன், பிள்ளையுடைய விருப்பத்தையும் கேட்க வேண்டும். இல்லையா? பெற்றோர்கள் அதை செய்ய முற்படும் பொழுது ஒரு டிஸ்கஷன், சேர்ந்து பேசிக்கொள்வது அது நல்லது. சேர்ந்து பேசிக்கொள்வது, சேர்ந்து குடும்ப ஜபத்தில் அதை வைத்து ஒருமனப்பட்டு ஜபம் பண்ணுவது, இப்படி செய்யணும். பெற்றோர் விருப்பமும் பிள்ளையின் விருப்பமும் எல்லாம் சேர்ந்து தேவனுடைய சித்தத்துக்கு நேராக வர வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அதை நாம் செய்ய வேண்டும். நான்காவதாக, அப்போ முதல்ல நான் தேவனை பற்றி சொன்னேன், ரெண்டாவது பெற்றோரை பற்றி சொன்னேன், மூன்றாவது அந்த சம்பந்தப்பட்ட நபரை பற்றி சொன்னேன். அதோடு கூட நாம் ஆராதிக்கின்ற சபை, கர்த்தர் நம்மை ஒரு சபைக்குள்ள வச்சுதான் குடும்பமாக உருவாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே சர்ச் என்பது நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ இந்த சர்ச் என்ன ஒழுங்குகளை சொல்லுகிறது, அதை அனுசரிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அந்த ஒழுங்கின்படி அந்த விவாகம் நடத்தப்பட வேண்டும். இவைகளில் எல்லாரும் நாம் மனதை செலுத்தி ஒரு அர்ப்பணத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால், ஆவிக்குரிய அல்லது விசுவாச குடும்பங்களில் பரிசுத்த விவாகங்கள் நடக்கும், பரிசுத்த சந்ததி எழும்பி சபைகளை நிரப்பும், தேசத்தை நிரப்பும். அல்லேலூயா. வாழ்க்கைகளில் சிலருக்கு சில கஷ்டங்கள் இருக்கலாம். நான் வசனத்தை சொல்லுகிறேன். சிலருக்கு இங்கும் அங்குமாக சில சூழ்நிலைகள் இருக்கலாம். சிம்சோனின் வாழ்க்கை போல சில பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஈசாக்கின் வாழ்க்கை போல சில பிள்ளைகளுடைய வாழ்க்கை. ஆனால் வசனம் எல்லாருக்கும் ஒன்றுதான். அல்லேலூயா. சோ நாம் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கனம் பண்ணி இந்த காரியத்திலே முன் செல்வோம். இதனால் தான் சபையினுடைய முறைப்படி ஒரு சபை அங்கத்தினருக்கு விவாகம் நடக்காத பட்சத்தில் அந்த முறையை மாற்றி வெளியே போய் நடந்துச்சுன்னு சொன்னா சில காலம் சபையை விட்டு அவர்களை விலக்கி வைக்கிறோம். ஏன் இதை செய்கிறோம்? கர்த்தர் வைத்த ஒழுங்கின்படி காரியங்கள் நடக்க வேண்டும், பிறருக்கு இடரல் உண்டாகக்கூடாது, ராங் பிரசிடென்ட்டை இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணக்கூடாது, தவறான முன்னுதாரணத்தை பிறர் பின்பற்றக்கூடாது என்கக்கூடிய அந்த சிந்தைகளால் சபையிலே இப்படிப்பட்ட சில கட்டுப்பாடுகள், ஒழுங்குகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி,
அப்போ இங்கே இவர் சிம்சோன் தானாக தேடிக்கொண்டது மொத்த வேத பிரமாணத்தின்படி ஒரு தவறாக இருக்கிறது. தேவனுடைய உள்ளத்துக்கும் அது பிரியமில்லாத செயல். ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கோ முழுவதும் முதலாவது கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தான். இரண்டாவது தன் தகப்பனுடைய கையிலே தன்னை முழுவதும் அர்ப்பணித்திருந்தான். அவன் தேவனிடத்திலே அதை வேண்டிக் கொண்டான். தகப்பன் மூலமாக, அந்த மூத்த ஊழியக்காரர் மூலமாக சரியாக முறைப்படி நடந்தது. அல்லேலூயா. அடுத்தது இந்த ரெண்டு விவாகத்தை நீங்க பார்க்கும்போது, இந்த சிம்சோனுடைய விவாகம் எப்படி நடந்ததுன்னா, தன் கண்களுக்கு அழகானவள் என்று அவன் தெரிவு செய்தான். கண்களுக்கு அழகு, கண்களுக்கு பிரியம், அதை வச்சு அவன் செலக்ட் பண்ணான். ஆனா ஈசாக்குக்கு விவாகம் முழுவதும் தெய்வீகத்துக்கு முதலிடம் கொடுத்து ஒழுங்கு செய்யப்பட்டது. அல்லேலூயா. ஆபிரகாம் தான் கூட நேரா போகல, அந்த பிள்ளைய முதல்ல கூட்டிட்டு வாங்க, நான் முதல்ல பார்க்கட்டும், அப்படி கூட அவர் சொல்லலை. இந்த மூத்த ஊழியக்காரன் கையிலே பொறுப்பு கொடுத்துட்டாரு. ஆனா சொல்ல வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா கொடுத்துட்டாரு. எப்ப நீ இங்க இருந்து எடுக்க கூடாது, அங்க இருந்தா எடுத்துட்டு வரணும். அதுல ஒரு தெய்வீக விஷயம் இருக்கு, நான் அடுத்து சொல்லுவேன். அப்போ நீ அங்கிருந்தா எடுத்துட்டு வரணும். அப்படியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி அவர் அந்த தெய்வீக ஒழுங்குகளை, தேவனுடைய பிரியத்தை முதன்மைப்படுத்தி அவர் செய்கிறார். இங்க சிம்சோன் விஷயத்துல முழுவதும் அவன் கண்ணுக்கு பார்த்தானா நல்லா இருந்துச்சான், பிடிச்சுதான், பிரியமா இருந்துச்சான். அப்போ இதையும் நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய கண்களுக்கு பிரியம் அல்ல. மனுஷ கண்கள் வெளி தோற்றத்தை காணும், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. அப்போ நமக்காக நாம ஒன்ன தேடுறத பார்க்கிலும் கர்த்தர் கையில் ஈசாக்கு போல ஒப்பு கொடுத்து காத்திருந்து பெற்றுக்கொள்வது தான் விவேகம், மேன்மை. சரிதான் நான் சொல்றது புரியுதா? நம்ம கண்ணு எவ்வளவுதான் பார்க்கும், ஈவன் பெற்றோர் கண்களும் எவ்வளவுதான் பார்க்குது. எவ்வளவோ பார்த்து விசாரித்து, அங்க போய் விசாரிச்சு இங்க போய் விசாரிச்சு எல்லாம் செய்கிறதே கடைசியில என்ன கஷ்டப்படுகிறது இன்றைக்கு. அதனால ஒட்டு மொத்தத்துல பார்க்கறது தவறு இல்லை. பெற்றோர் விசாரிக்க வேண்டியெல்லாம் விசாரிக்க வேண்டியது தவறு கிடையாது, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு பெற்றோர். ஆனா அதற்கு மேலாக கர்த்தருடைய சித்தத்துக்கு, கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணித்து அதை பெற்றுக்கொள்வதுதான் மிகவும் சிறப்பானது, மேன்மையானது. அல்லேலூயா. அடுத்து எந்த குடும்பத்திலையும் பிரச்சனை வராம இருக்காது. ஈசாக்கு ரெபெக்காள் குடும்பத்திலையும் சில சிரமங்கள் எல்லாம் உண்டாகத்தான் செய்தது, அது வரும். ஆனா மொத்த தோல்வி அடையாது. சிம்சோன் வாழ்க்கை கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அப்படி ஆகாது தேவன் நடத்தினதுல. ஆனா சின்ன சின்ன சிக்கல் வரும். அப்படி வரும் பொழுது அந்த தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்க்கை துணையை பெற்றுக்கொண்டவங்களுக்கு ஒரு பெரிய தைரியம், அப்பா நீங்க தந்தீங்கப்பா, எங்களுக்குள்ள இப்படி இருக்கப்பா, சரி பண்ணி தாங்கப்பா, உரிமையோட கேட்கலாம். அல்லேலூயா. சிம்சோன் எங்க போய் நிப்பான்? சிம்சோன் கேட்டா சிலவேளை கர்த்தர் மாறி கேட்டாருன்னா என்ன செய்யுது? டேய் நான் உனக்கு தந்தனா, நீ பாட்டுக்கு போய் கண்ணுக்கு பிடிச்சுன்னு எடுத்துட்டு வந்த, அப்படி சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவான்? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆகையினாலே கண்டிப்பாக தெய்வீகத்தை முன்வைக்கணும். அடுத்தது பாருங்கள், இந்த சிம்சோன் பெலிஸ்தரில் ஒரு பெண்ணை கண்டு அதை எனக்கு கொள்ள வேண்டும்ங்கிறான். அப்பா அம்மா சொல்றாங்க, எப்பா வேண்டாம், அது பெலிஸ்தருடைய குமாரத்தி, அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் கலக்க கூடாது. சொன்னா கேட்க மாட்டான். பிறகு பாவம் அந்த பெற்றோர் அவனு பின்னாலே போனாங்க, அது சங்கடம். ஆனா ஈசாக்கு விஷயத்திலே ஆபிரகாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா. இந்த கானானியரின் குமாரத்திகளில் என் பையனுக்கு நீ என்ன செய்யக்கூடாது? பெண் கொள்ளக்கூடாது. என் ஜனத்தாரிடத்துக்கு, என் இனத்தாரிடத்துக்கு போ, எவ்வளவு தூரமா இருந்தாலும் அங்க போ, அங்கிருந்து கர்த்தர் உனக்கு தர்ற பெண்ணை என்ன செய், கொண்டு வாங்குறான். அப்ப இதுல என்ன விஷயம் இருக்குது? வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, 2 கொரிந்தியர் 6:14, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இதுதான் அன்றைக்கு ஆபிரகாம் கானானியர்ல தேடாத எங்க ஊர்ல போன்னு சொன்னதனுடைய அடிப்படை. ஒரு விசுவாசியை தான் கல்யாணம் பண்ணணும். ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியை கல்யாணம் பண்ணினா அது ஒளியும் இருளுக்கும் என்ன சம்பந்தம்னு பைபிள் சொல்லுது.
நீதிக்கும் அநீதிக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி ஒத்து போக முடியும்? ஒளியும் இருளும் சேர்ந்து எப்படி வாழ முடியும்? அதனால விசுவாசித்த கல்யாணம் பண்ணணும் என்கிறது திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஆபிரகாம் சொன்னார், இந்த கானானியர்ல பெண் கொள்ளக்கூடாது. அவங்க தேவனை பற்றின எந்த அறிவும் இல்லாதவர்கள். அவருடைய வாழ்க்கை முறையே வித்தியாசம், முழுக்க விக்கிரக ஆராதனையும் அது சம்பந்தப்பட்ட விஷயம். அதே வேளையில் ஆபிரகாமுடைய இனத்தார்னு சொல்லும் பொழுது அவங்களும் முழுசும் கர்த்தருக்குள்ள இருந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாவிட்டாலும் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அவங்களுக்கு கொஞ்சமாவது தேவ பக்தி உண்டு. அல்லேலூயா. அவர்களுக்கு தேவ பக்தி கண்டிப்பாக உண்டு. அப்போ அவனுக்கு அதனால தான் அந்த அடிப்படையில் தான் ஆபிரகாம் வந்து அப்படி சொன்னார். இவன் பெலிஸ்தருடைய இது பண்ற பெலிஸ்தர் கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் இது. அந்த இரண்டாவது இஸ்ரவேலுடைய கடுமையான எதிரிகள், எல்லா விஷயத்திலும் வித்தியாசமானவர்கள். இதில் ஒரு காரியத்தை நான் கிளியர் பண்ண விரும்புகிறேன். ஜாதி பார்க்கக்கூடாது. விவாகத்தில் ஜாதி வித்தியாசத்தை கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது. சிலர் இதை பயன்படுத்தி ஆபிரகாம் சொன்னார், ஏன் ஜாதியிலேருந்து தான் பொண்ணு எடுத்துட்டு வா. அவர் ஏன் ஜாதியிலேருந்து எடுத்துட்டு வான்னு சொல்லலை, இனத்திலேருந்துன்னு சொன்னார். அதுவும் சொன்ன காரணம் தெய்வீகம் இருக்கணும் என்கிற ஒரே கருத்து தான். அல்லேலூயா. அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு சொந்த ஜாதியில தான் பொண்ணு எடுக்கணும்னு சொன்னா அது தவறு. இயேசு கிறிஸ்து என்றைக்கு சிலுவையில் மரித்தாரோ அன்றைக்கு எபேசியர் 3:3 படி யூதர்களையும் புறஜாதிகளையும் ஒன்றாக்கினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த ஜாதி வேற்றுமைகளை மனசை விட்டு துரத்தி விட்டு நாம் ஒன்றாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனையோ ஜாதியை சேர்ந்த மக்கள் நாம் ஒன்று சேர்ந்து ஒரே அப்பத்தை புசிக்கிறோம், ஒரே பாத்திரத்தில் என்ன பண்றோம், பானம் பண்ணுகிறோம். அதனால விவாக விஷயத்தில் அதை பார்க்கக்கூடாது. அதே வேளையில் ரட்சிக்கப்பட்ட பையனுக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை கூட இதில் சேர்த்து சொல்லுவேன். கர்த்தருடைய முழு நேர ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு பையனுக்கு அதே போல அர்ப்பணிப்புள்ள ஒரு பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணணும். கர்த்தருடைய முழு நேர ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு பிள்ளைக்கு அதே போல அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பையனை தான் என்ன செய்யணும். இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த தேவ அழைப்பு எல்லாம் நஷ்டப்பட்டு போகும், ரொம்ப கஷ்டம் உண்டாயிரும். அப்படி செய்யக்கூடாது. ஸோ இவைகளை நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம். அடுத்தது, சிம்சோனுடைய விவாகம் ரொம்ப கோலாகலமாக நடந்துச்சு. கொஞ்ச நாளைக்குள்ளே முடிஞ்சு போச்சு. இவன் ஊருக்கு வர ஒரு விடுகதை போட்டு அங்கே ஒரு பிரச்சனையாகி இவன் வீட்டுக்கு வர திரும்ப இவன் பொண்ணை தேடி வர்றதுக்குள்ள மாமனார் பொறுமையாக இருக்க முடியாமல் பொண்ணை இன்னொரு பையனுக்கு என்ன பண்ணிட்டார், கல்யாணம் பண்ணி வச்சு. இப்போ பெரிய பிரச்சனையும் கலகமும் குழப்பமும் தான் இருந்தது. அது பயங்கர ஒரு பரிதாபமான முடிவு ஆகிவிட்டு. ஆனால் ஈசாக்குடைய விவாகம் முறைப்படி நடந்தது. காலாகாலம் நிலைத்திருந்தார்கள். அவர்களில் கிறிஸ்து பிறக்கத்தக்கதாய் அந்த சந்ததி தேவ திட்டத்தின்படி எழும்பி வந்தது. அல்லேலூயா. இதான் ரெண்டினுடைய முடிவு. அப்போ இது பைபிள் நமக்கு ரெண்டையும், ஒன்றை எச்சரிப்பு பலகையாகவும் ஒன்றை வழிகாட்டு பலகையாகவும் வைத்திருக்கிறது. இப்போ ரோட்டில் போகும்போது சில இடத்துல எச்சரிப்பு பலகை, ரோடு ஸ்லிப்பரி, கோ ஸ்லோ, ஆக்சிடென்ட் ப்ரோன் சோன், கோ ஸ்லோன்னெல்லாம் எச்சரிப்பு பலகை நிறைய இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி அங்கே போய் சில விழுந்திருக்காக, சில ஆபத்தில் விபத்தில் மாட்டியிருக்காக, நீ கவனமாக போன்னு எச்சரிப்பு. சில இடத்துல நீ இத்தனை கிலோமீட்டர் இருக்கு, அப்படிலாம் வழிகாட்டு பலகைகள், ரைட்ல திரும்பு, வழிகாட்டு பலகை. அப்போ இந்த சிம்சோன் எச்சரிப்பு பலகையாக பைபிள் நமக்கு காட்டுகிறது. இவன் ஈசாக்க வழிகாட்டு பலகையாக நமக்கு காட்டுகிறது. இந்த ரெண்டு பேருடைய கல்யாண மேட்டர் தான் ஓரளவு பைபிளில் சொல்லி இருக்கு. மற்றபடி ரொம்ப கல்யாண அந்த இது காரியங்கள் சொல்லப்படலை. ஸோ எல்லா வாலிபர்களும் எல்லா பெற்றோர்களும் நம்முடைய இதயத்தில் ஒன்றை பதித்துக் கொள்வோம். என்னுடைய விவாகம் அல்ல என் பிள்ளைகளுடைய விவாகம் முறைப்படி நடக்கணும் என்பதற்காக ஜெபம் பண்ணி அதை நாம் ஆலோசித்து அந்த வழியில் செல்வோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொன்று சொல்றேன். இந்த ஆபிரகாமுடைய அந்த ஈசாக்குடைய கல்யாண விஷயத்திலையும் சிம்சோனுடைய கல்யாண விஷயத்திலையும் பார்க்கும்போது, ஈசாக்குடைய கல்யாண விஷயத்துல ஆபிரகாம் பெண் வீட்டாருக்கு பெண்ணுக்கு பரிசு பொருளெல்லாம் கொடுத்தார். சிம்சோனுடைய கல்யாணத்துல
மனோவா அவன் தகப்பன் அங்க போய் இவர் செலவில் அங்கே பெண் வீட்டில் விருந்து வச்சார். கவனிச்சிங்களா நான் சொன்ன வார்த்தைகளை? மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு என்ன கொடுத்தாங்க? விலை உயர்ந்த பரிசுகளை கொடுத்தார்கள். அங்கே மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டில் போய் இவர்கள் செலவில் என்ன வச்சாங்க? பெரிய விருந்து வச்சாங்க. இன்னைக்கு நடக்கிறது எப்படி நடக்குது? அன்னைக்கு அவங்க சமூகத்தில் அப்படி ஒரு ஒழுங்கு இருந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம சமூகத்தில் எப்படி இருக்கு? அதுவும் கன்னியாகுமரி மாவட்டம் ரொம்ப மோசமாக இருக்கிறது. டவுரி டவுரி ஒரு தேவ பிள்ளை பேசவும் கூடாது, வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. ஆமென். இதுலெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். டவுரினா என்ன? வர தட்சணை. வரன்னா மாப்பிள்ளை, மாப்பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய தட்சணை, குரு தட்சணை. டியூஷன் டீச்சருக்கு கொண்டு கொடுப்பா ஃபீஸு, அதான் குரு தட்சணை. இது என்னது? வரனுக்கு தட்சணை கொடுக்கணுமா? அப்ப இது அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து வந்தது. இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ஸ்திரீ தனம். ஸ்திரீ தனம். ஸ்திரீ தனத்தை என்ன செய்யணுமா? தனம்னா பணம், ஐஸ்வர்யம். அதை என்ன செய்யணுமா? கொண்டுட்டு போகணுமா? மாப்பிள்ளை கொண்டு வரான்டா, யார் கொண்டு போகணும்? ஸ்திரீ கொண்டு போகணுமா? அதே போல வரனுக்கு என்ன கொடுக்கணுமா? அப்ப இது பேர்லயே நமக்கு எல்லாமே தெரியுது. இது அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து வந்த ஒரு சம்பிரதாயம். இதுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லை. இதுல கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கிளியரா இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த டவுரி என்கிற ஒரு விஷயத்தினால எத்தனை தற்கொலைகள், எத்தனை விவாகரத்துகள், எத்தனை கோர்ட்டு கேசுகள், எத்தனை போலீஸ் கேசுகள், குடும்பங்களில் எத்தனை கண்ணீர்கள், சங்கடங்கள், வேதனைகள். இவைகளுக்குள்ள இருந்து அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்ல முடியுமா? மருமக கண்ணீர் வடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறா, அந்த வீடு வாழுமா, வளருமா? இதெல்லாம் சிந்திக்காம பணம், பொருள், பணம், பொருள், சொத்து, சுகம், இந்த மென்டாலிட்டி தேவ பிள்ளைகளை விட்டு முழுமையும் மாற்றப்படணும். அல்லேலூயா. கல்யாணத்துல பிள்ளைக்கு விசுவாச காரியங்கள் என்ன? சரி, அதுக்கு மேல வேணா படிப்பு, வேலை விஷயங்கள், அதோட முடிச்சுக்கிடுங்க. பணம் எவ்வளவு கொடுப்பிய? என்ன கொடுத்து வச்சுட்டு திரும்ப கேட்கிற மாதிரி இந்த பேச்சே நமக்கு இருக்கக்கூடாது. அதுல நம்ம தெளிவா இருக்கணும். இன்னும் ஒரு சிலர் டவுரி வேண்டாம், கல்யாண செலவை நீங்க எடுத்துக்கிடுங்க. யார் வீட்டு கல்யாண செலவை? மாப்பிள்ளை வீட்டு கல்யாண செலவை யார் எடுக்கணுமா? இதை போல ஒரு வெக்க கேட உங்களுக்கு உண்டா? பையனுக்கு ஒரு கல்யாணம் நடத்த உங்களால முடியாதா? இருக்கிறத போடுங்க ஐயா, சிம்பிள் சோறு போடுங்க, இல்லை காடு கொஞ்சம் போல அடிச்சு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் உங்களை இப்படி பெரிய விழா எடுக்க சொன்னது? சிம்பிளா செய்யுங்க, உங்க திராணிக்கு தக்க செய்யுங்க. ஆனா அங்க போய் வாங்கி இங்க சீரியல் லைட்டு கட்டி, அங்க போய் வாங்கி இங்க கொட்டு வாத்தியம் வச்சு என்னத்துக்கு இதெல்லாம்? நான் சிரிச்சிட்டு சொன்னாலும் இது சீரியஸான விஷயம், இதை நம்ம செய்யவே கூடாது. அல்லேலூயா. அதே வேளையில் ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன் பையனுக்கு, தன் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க. நான் சொல்ல கரெக்டா? ஆமா. உங்க பூர்வீக சுதந்திரங்கள் உண்டு, நீங்க சம்பாதித்தவைகள் உண்டு. இதுல உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு, ஒவ்வொரு பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு நீங்க தீர்மானிக்கிறீங்க. அதை சந்தோஷமா செய்யுங்க, வஞ்சனை இல்லாம செய்யுங்க, பட்சபாதம் இல்லாம செய்யுங்க. ஆமென். அது நம்மை பொறுத்தது. அவர் அந்தந்த பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு. இதுலையும் எல்லாம் விளக்குனா டைம் போயிடும். சிலதை உடனே கொடுக்க வேண்டியது இருக்கும், எனது பிள்ளைகள் வாழணும் இல்லையா? சிலதை உங்க காலத்துக்கு பிறகு கொடுத்தாலே போதும். இதுக்கெல்லாம் விவேகம் வேணும். எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு அதுகள்கிட்ட போய் நம்ம கையேந்தி என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. சில பெற்றோர் அப்படித்தான், சங்கடம். நம்பி கொடுத்தேன் பாஸ்டர், இதை கொடுத்தா தான் லோனு எடுக்க முடியும், வீடு கட்ட முடியும்னு சொன்னான் பாஸ்டர். இன்னைக்கு பாருங்க, எங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, நாங்கள் அவங்ககிட்ட போய் கையேந்தி நிற்கிறோம். இப்படி எத்தனை பேருடைய கண்ணீரை பார்க்குறோம். அதனால தான் நான் இதை சொல்றேன், விவேகமா செய்யுங்க. சிலதெல்லாம் வில் எழுதி வச்சா போதும், நம்ம காலத்துக்கு உங்க காலத்துக்கு பிறகு அவங்க என்ன செய்யட்டும், அனுபவிக்கட்டும். அது வரைக்கும் அனுபவிக்கலாம், ஆனால் சில ரைட்ஸ் இருக்காது, அவ்வளவுதான். இப்படி விவேகமாக செய்ய வேண்டியதை செய்யணும்.
அவங்க டவுரி வாங்கலன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு மட்டும் ஒன்றும் கொடுக்காம விட்டுட்டு எல்லாம் வட்டி முதலமா சேர்த்து டவுரி கேட்ட அடுத்த பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்தா பட்சபாதம், அநீதி செய்யவே கூடாது. அல்லேலூயா. சரி, இதுல எல்லாம் நமக்கு ஒரு விசுவாசம் கண்டிப்பா வேணும். விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் காரியங்களை அழகாய் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த முறைப்படியான விவாகம், முறையற்ற ஒரு விவாகம் என்று ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஃபேமிலிஸை பைபிள் நமக்கு சொல்லுது. அதை வைத்து சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக, பலதார மனம், ஒரே மனைவியுடன் வாழ்தல் என்கிற ரெண்டு விஷயங்கள். பலதார மனம், ஆபிரகாம் குடும்பம். ஆபிரகாம், சாராள் அவளுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, அப்புறம் ஒரு ஆகார் என்கிற மறுமனையாட்டி, அப்புறம் திடீர்னு பார்த்தா கேத்தூராள் என்பவளையும் அவர் விவாகம் பண்ணி இருந்தார். இப்படி இருக்கு ஆபிரகாமுடையது. ஆனா அவர் மகன் ஈசாக் ஒரே மனைவியை உடைய புருஷன். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். அவர் மகன் யாக்கோபு, அவர் கிடைச்சதே 4 கிடைச்சிருக்கு. மாமனார் அள்ளி வழங்கி இருக்கார். அது 16ஆம் உள்ள முறைன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ரெண்டு ஜெயன்ஸுக்கு நடுவில் இந்த ஈசாக்கு ஒரே மனைவியை உட புருஷன். அல்லேலூயா. இதெல்லாம் பைபிள் நமக்கு ஓப்பனா சொல்லி தாரது. இதான் சில ராங் எக்ஸாம்பிள்ஸ் உண்டு, சில கரெக்ட் எக்ஸாம்பிள்ஸ் உண்டு. நீ எந்தெந்த காரியத்தில் யாரை பின்பற்றணும்? விசுவாசத்தில் ஆபிரகாமை என்ன செய்யணும் சொல்லுங்க? பின்பற்றணும். கல்யாணத்தில் எல்லாத்துலயும் நம்ம கரெக்டா இருக்கும். மனுஷன் தான். அல்லேலூயா. இயேசு ஒருவரைத்தான் முழுமையாய் பின்பற்ற முடியும். அல்லேலூயா. சரி, அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம் ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு. 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தால் ஆன தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். ஆதியாகமம் 25:1. ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியையும் விவாகம் பண்ணி இருந்தான். மறுபக்கம் ஈசாக்கு ரெபெக்காள் குடும்பத்தை பாருங்க. ஆதியாகமம் 25:21. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தாள். அல்லேலூயா. இதுல பைபிள் நமக்கு சொல்லுகிற ஒரு சத்தியம், பலதார மனம் கூடாது. பாலிகாமி இஸ் ப்ரோஹிபிட்டட். ஒரே மனைவியோடு வாழணும், ஒரே புருஷனோடு வாழ வேண்டும் என்பதுதான் பைபிள் நமக்கு சொல்லக்கூடிய சத்தியம். இதுல இந்த ரெண்டு காரியங்களை பார்க்கிறோம். இதில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம பார்ப்போம். முதல்ல பவுல் ஒரு வார்த்தை, பவுல் மூலம் ஆண்டவர் சொல்லியிருக்கார். 1 கொரிந்தியர் 7:2. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப கிளியரா சொல்றாரு. அவனவன் தன் சொந்த மனைவியை, அவள் தன் சொந்த புருஷனை. இதிலே தொக்கி நிற்கக்கூடிய அர்த்தம் ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்பது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் இதை சொல்லும் பொழுது மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதி முழுசும் நீங்க வாசித்தீங்கன்னா இயேசு விவாகத்தை பற்றி சொன்னது ரொம்ப கிளியர் கட்டா இருக்கு. அதில் ஒரு வசனம், 5ஆம் வசனம் பாருங்க. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும், தேவனாகிய கர்த்தர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று இயேசு கேட்டார். அப்ப என்ன சொல்றாரு இயேசு? ஒரு கணவன் ஒரு மனைவி 2 பேரும் ஒரே சரீரம், ஒரே மாம்சம், ஒன்றா இருப்பார்கள். அப்படி 3 பேர் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு கணவன் ஒரு மனைவி, இருவரும் எப்படி இருக்கணும்? ஒன்னா இருக்கணும். மூவர் ஒன்றா இருப்பதை பற்றி பைபிள்ல எங்கேயுமே
இல்லை. அதுல ரொம்ப கிளியரா இயேசு அதை பேசி இருக்கிறார். ஆகவே இதுல கவனம். ஊழியக்காரங்க விஷயத்துல 1 தீமோத்தேயு 3:2 கண்காணி ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்க வேண்டும். தீத்து 1:6 மூப்பர் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த பலதார மனம் என்பது பைபிள் வசனம் தடை செய்கிற விஷயம். நம்ம சில கிராம பகுதிகளில், பொதுவாக இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல, தமிழ்நாட்டின் சில உள் கிராமங்களில் போனால் இன்னைக்கும் இப்படி ஒரு பழக்கம் இருக்கு. கணவனும் மனைவியும் பிள்ளை இல்லைன்னு சொன்னால் குற்றச்சாட்டு மனைவி மேலே தான். அங்கே நோ டெஸ்டிங் நத்திங். பொதுவாகவே எல்லாரும் கூடி யார் மேலே வச்சிருவாங்க கம்ப்ளைண்ட்டை? அந்த பிள்ளைக்கு மேலே வச்சிருவாங்க. ஊரே சேர்ந்து, அவங்க குடும்பத்தாரே சேர்ந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது இன்னைக்கும் தமிழ்நாட்டின் பல பகுதி, மற்றபடி வெளி மாநிலங்களில் கிராமங்கள்லாம் சகஜமாக நடக்குது. ஆனால் அது பைபிள் வசனத்துக்கு எதிரானது. அல்லேலூயா. அப்படி செய்யக்கூடாது. ஈசாக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம், அவர் கல்யாணம் ஆன 40ஆம் வயசுல, அவருக்கு 60ஆம் வயசுல தான் இந்த பிள்ளைகள் பிறந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 20 வருஷம் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டு, ஆனால் அவருக்கு தகப்பன் ஒரு முன்மாதிரி காட்டியிருக்கார். என்ன முன்மாதிரி? ஆகார கல்யாணம் பண்ணி இஸ்மவேலை பெற்றிருக்கிறார். ஆனால் இவன் அது கூட யோசிக்கல. வேண்டாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவன் அவனுடைய மனைவிக்காக ஜெபம் பண்ணினான். கர்த்தர் இரட்டை பிள்ளைகளை கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் பின்பற்ற வேண்டிய நல்ல முன்மாதிரி. அப்போ புருஷன் இது பிள்ளை இல்லைன்னு சொன்னா மனைவி மேல கம்ப்ளைண்ட் போட்டுட்டே இருக்கக்கூடாது. மனைவி புருஷன் மேல கம்ப்ளைண்ட் போட்டுட்டே இருக்கக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் தருவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் தருவார். காத்திருங்கள். ஆண்டவர் சித்தம் நடக்கட்டும். அதுக்கு இடையில போய் இந்த மாதிரிப்பட்ட ராங் சைடுகள்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? இறங்கவே கூடாது. இன்றைக்கு வாடகை தாய் சிஸ்டம் ஒன்று வந்திருக்கிறது. அது என்ன, சரோகேசியா அப்படி ஒன்று வந்திருக்கு. இதெல்லாம் வேண்டியது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரிப்பட்ட நூதன முறைமைகளுக்குள் தேவ மக்கள் போகாதபடிக்கு கர்த்தரை உத்தமமா நோக்கி பாருங்க, வசனத்தை பற்றி கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு தர வேண்டியதை தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த விஷயத்தில் இந்த ஒரே கணவன் ஒரே மனைவி என்பதில் உறுதியாக இருப்போம். கணவன் அல்லது மனைவி மரித்து விட்டால் திரும்ப விவாகம் செய்ய அந்த நபர் தகுதி உள்ளவர்கள் பைபிள் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 7:39 என்று எனக்கு ஞாபகம். புருஷனானவன் உயிரோடு இருக்கும் காலம் மட்டும் மனைவியானவள் பிரமாணத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறாள். அவன் மரித்த பின்பு அவளுக்கு பிரியமான சித்தமானவா யாரையும் ஆகிலும் விவாகம் பண்ண அவள் விடுதலையாக இருக்கிறான்னு சொல்லியிருக்கு. ஸோ கணவன் அல்லது மனைவி மரணம் அடைந்து விட்டால் அந்த விவாகம், அடுத்த அந்த மறுமணம் என்று சொல்லுவோம் இல்லையா, மறுமணம் அது செய்யப்படலாம். இந்த ஒழுங்கின்படி செய்யப்படலாம். சபையில் வைத்தே நடத்தப்படலாம். அல்லேலூயா. மற்றபடி தன் மனைவியை தள்ளிவிட்டு தன் கணவனை விட்டுவிட்டு வேறொரு கல்யாணம் செய்யக்கூடாது. கோர்ட்டில் டைவர்ஸ் வாங்கியிருக்கேன், அது நாட்டு பிரமாணம். ஆனால் இயேசுவின் பிரமாணம் அப்படி அல்ல. அல்லேலூயா. இயேசுவின் பிரமாணம் என்ன தெரியுமா? அந்த மத்தேயு 19ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் சொல்றார். பரிசேயர்கள் வந்து சொன்னாங்க, நீங்க மனைவி தள்ளிவிடக்கூடாதுலாம் சொல்றீங்களே, எங்களுக்கு மோசே பெர்மிஷன் கொடுத்துருக்கார். யார் கொடுத்தது? மோசே எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு ஐயா. நீ மனைவியை தள்ளி விடணும்னா தள்ளுதல் சீட்டை கொடுத்து அனுப்பிடு. தள்ளுதல் சீட்டுனா டைவர்ஸ் சர்டிபிகேட். டைவர்ஸ் சர்டிபிகேட்டை கொடுத்து என்ன செய், அனுப்புன்னு சொன்னாரு. அப்படி இயேசுட்ட சொல்றாங்க. அப்ப இயேசு சொன்னார், அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், இயேசு, உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. இது இயேசுடைய வார்த்தை. எப்பா மோசே உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்தாரு, வேற வழி இல்லை, கண்டபடி நீ மாறி மாறி வாழ்ற, அலங்கோலமா போகுது,
அதனால ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல் வைக்கிறதுக்காக அவர் ஒரு டைவர்ஸ் சர்டிபிகேட்னு ஒன்று கொண்டு வந்தார். மற்றபடி ஆதி முதலாய் அப்படி இருக்கல. உங்கள் பிதாவானவருடைய உள்ளத்தில் அது கிடையாது. மல்கியாவில் சொல்லி இருக்கு, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை இயேசு தெளிவா சொன்னார். அப்படி ஒரு சிஸ்டமே ஆண்டவர் உள்ளத்துல கிடையாதப்பா, டைவர்ஸே பண்ணக்கூடாது. அடுத்து சொல்றாரு, ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினாள், அவன் விபசாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபசாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இயேசு ரொம்ப கிளியர் கட்டா இந்த விஷயத்தில் சொல்லி இருக்கிறார். ஆகவே தேவ மக்கள் இந்த அடிப்படைகளை உள்ளத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த மாதிரி காரியங்களுக்கு போகாமல் உங்கள் வாழ்க்கைகளை காத்துக்கொள்ளுங்கள். சிலருக்கு சில கஷ்டங்கள் இருக்கிறது, நடைமுறை பல சிக்கல் இருக்கிறது. ஆனால் வசனம் தான். அல்லேலூயா. வசனத்தை மாற்ற ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. எனவே இதில் நாம் ரொம்ப கிளியரா இருப்போம். இதோடு சேர்த்து இயேசு சொன்ன ஒரு வார்த்தை மத்தேயு 19:4, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும். இந்த காலத்துக்கு தேவையான வார்த்தையை அன்னைக்கே இயேசு சொல்லி வச்சார். இப்ப இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் வார்த்தை அதுதான் சொல்றார். ஆதியிலே தேவன் ஒரு ஆணை படைச்சார், ஆதாம். அவனுக்கு ஒரு பெண்ணை படைத்தார், ஏவாள். அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சார். அல்லேலூயா. அங்கிருந்தே தான் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணி இந்த டைவர்ஸ் எல்லாத்த பற்றியும் பேசினார். அப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் இல்லை, ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் அல்ல, ஒரு மனிதனுக்கு ஒரு மிருகம் அல்ல. இன்னைக்கு இந்த எல்லா தாறுமாறும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி அல்ல. ஆண்டவர் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் நியமித்தார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 6 9-10 ஆகிய வசனத்தில் ஒரு பாவத்தின் பட்டியல் கொடுத்திருக்கு. அதுல சொல்லி இருக்கு, சுய புணர்ச்சிக்காரர்கள், ஆண் புணர்ச்சிக்காரர்கள், இவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. அல்லேலூயா. இந்த ஹோமோசெக்சுவல் பீப்புள் அவங்க தேவராஜ்யத்துக்குள்ள வரவே மாட்டாங்க என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். ஆகவே இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு நல்ல அடிப்படை தெளிவுகள் கட்டாயம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பர்களே, வாழ்க்கைகளிலே காரியங்களை கவனமாய் நாம் செய்வோம், தேவனுக்கு பயப்படுவோம். தேவன் குடும்பங்களை வர்த்திக்க செய்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இவைகளில் எல்லாம் தவறிப்போனவர்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை சபையில வைக்கிறார். அது வேற விஷயம், எல்லாம் நம்ம டீட்டெயிலா சொல்ல முடியாது. ஒருவன் அறியாமையின் காலத்தில் சில தவறுகளை செய்திருப்பான். அவன் அப்புறம் தான் ஆண்டவர வசனத்தையே அறிஞ்சிட்டு உள்ள வர்றான். அவனை நீ போ, நீ நரகத்துக்கு தான் சொல்லி தள்ள முடியுமா? இல்லை. அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கர்த்தருடைய உபதேசங்களை கற்றுக் கொடுத்து அவனை கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றுக் கொடுத்து அவனை கர்த்தருக்குள் திடப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆனால் சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் எல்லா சத்தியமும் அறிஞ்சு சபையில் அங்கத்தினராக இருக்கிற ஒரு ஆள் இந்த மாதிரிப்பட்ட தவறுகளை செய்தால் அவர்களை சபையை விட்டு விலக்கி வைக்கணும். ஏன்னா பிறருக்கு முன்மாதிரி கேடு உண்டாகாம இருக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு சில காலங்கள் தாண்டும் பொழுது அவர்கள் கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்டு திருந்தி வரும் பொழுது அதை சபை முறையின்படி அவர்களுக்கு மன்னிப்புகள் உண்டு என்பதும் நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. சரி. அப்போ இது அதனால அதை ஈஸியா வச்சுட்டு இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடாது. வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படியணும். அறியாம செய்தவன் அது வேற, அறிந்து செய்தா பிறகு கர்த்தர் சில காரியங்களை உங்க மேல நடவடிக்கை எடுத்தா உங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. அதையும் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நம்ம மூன்றாவது ஒரு காரியத்துக்குள்ள வருவோம். தாக்குதல், தாங்குதல். தாக்குகிறது, தாங்குகிறது. இதுல 2 குடும்பங்களை சொல்லுகிறேன். ஒன்று யாக்கோபு ராகேல் குடும்பம். ஆதியாகமம் 30 முதல் 2 வசனங்கள். யாரா வாசித்து உதவி செய்ய முடியுமா? மைக்கு வாசிக்க முடிஞ்சுன்னா ஒன்று வாசிங்க. ஆதியாகமம் 30 முதல் 2 வசனங்கள்.
ராகேல் யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். இவரும் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். இங்க பாருங்க, ரெண்டு பேருக்கு ஒரு மோதல் நடக்குது. அவ பிள்ளை இல்லாத வேதனையோட சொல்றா, எனக்கு பிள்ளை கூடும், இல்லைன்னா சாகிறேன். இது ஒரு சாதாரண வழக்கத்தில் விரக்தி அடைந்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. இவர் புருஷன் என்னாச்சு, அவர் கோபம் வந்துருச்சு. அவர் வார்த்தையால் அவளை தாக்குகிறார். நான் என்ன பிள்ளை கொடுக்கறதுக்கு நான் தெய்வனா அப்படி சொல்லி அவரும் தாக்குகிறார். இன்னொரு குடும்பத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்கானா அன்னாள் குடும்பம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். அல்லேலூயா. சேம் சிச்சுவேஷன் ரெண்டு குடும்பத்திலையும், பிள்ளை இல்லை. அப்போ யாக்கோபு தாக்குகிறார் வார்த்தையினால. அவளே வேதனையோடு இருக்கா, அவளை தாக்குகிறார். அன்னாள் வேதனையோடு இருக்கிறா, எல்கானா நல்ல வார்த்தை சொல்லி தாங்குகிறார். அல்லேலூயா. வார்த்தையினால மட்டுமல்ல, 5ஆம் வசனம் 1 சாமுவேல் 1:5. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அங்கே 2 மனைவி. பெனினாள் அன்னாளை ஒரே பரியாசம் பண்றதும் அப்படி கஷ்டப்படுத்துவா. ஏற்கனவே இவள் பிள்ளை இல்லாத கஷ்டம் அன்னாளுக்கு, அது சக்களத்தியுடைய கஷ்டம். அப்போ இந்த புருஷன் அவளுக்கு 1 வாங்கி கொடுத்தா இவளுக்கு எத்தனை கொடுப்பார்? 2 கொடுப்பார். அப்படி ஒரு செய்கையினால ஒரு தாங்குதல் கொடுக்கார், ஒரு ஆறுதல் செய்ய பார்க்கிறார். நல்ல மனுஷன். வார்த்தையினாலும் தாங்குகிறார், செய்கையினாலும் தாங்குகிறார். யாக்கோபு அவரு என்ன பண்றாரு, இந்த விஷயத்துல கோவப்படுகிறார். அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நியாயமா தெரிஞ்சாலும் அந்த இடத்துல கோவப்படக்கூடாது. அவளோ மிகுந்த வேதனையோடு பேசுறாள், தன் புருஷனிடத்துல பேசுகிறாள். அப்போ சிலருக்கு அந்த வேதனையில் இருக்கும் பொழுது கரெக்டான வார்த்தை பேச வராது. வேதனையின் வெளிப்பாடை தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒருவருக்கொருவர் தாங்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு குடும்பங்கள் இந்த தாக்குகிறதும் தாங்குகிறதுமான விஷயத்தில் எவனமாக இருக்கிறது. கணவன் மனைவி, உங்கள் வாழ்வில் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள்? சாதாரண காரியத்தில் வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பாஷணைகள், வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? உங்கள் மனைவி பற்றி உங்களுக்கு இன்னும் அவுட் நல்லா தெரியும், உங்க புருஷனை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா உங்களால பொறுக்க முடியல, பட்டுன்னு இன்னொரு வார்த்தை காயப்படுத்துற மாதிரி விடுதிய. அந்த மனைவி ஒரு வார்த்தை சொன்னா உங்களால கொஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாம பட்டுன்னு மாறி ஒரு வார்த்தை விடுறீங்க. அடுத்தது வார்த்தை போர் ஆரம்பிக்கும். வார் ஆஃப் வேர்ட்ஸ். வார்த்தை போர் ஆரம்பிச்சு கடைசியில் அது யுத்தத்தில் போய் முடியும். அப்படித்தானே? தேசங்கள்லையும் அப்படிதான். திடீர்னு இங்கே இவர் ஒரு அறிக்கை விடுவார், அவர் ஒரு அறிக்கை விடுவார். மாறி மாறி அறிக்கை விட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு இங்கேருந்து போய் அங்கே அடிப்பாங்க, அங்கேருந்து இங்கே அடிப்பாங்க. வார்த்தை செயலாய் மாறிவிடும். இதுதான் நிறைய குடும்பத்தில் வார்த்தையில் ஆரம்பித்து கைகலப்பிலே வேறு பல சூழ்நிலைகளிலே போய்கொண்டிருக்கிறது. இங்கே யாராவது அப்படி இருந்தால் பயப்பட வேண்டாம், கை வைத்த சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக என்ன செய்யுங்கள்? இப்பொழுது கட்டாயம் உயர்த்துங்கள், திருந்துங்கள். இந்த ஃபேமிலிஸ் ஃபெலோஷிப் மீட்டிங்ல வந்து இன்னைக்கு ஒரு மனமாற்றம் உண்டாகட்டும். அல்லேலூயா. நீங்க பயங்கரமான விசுவாசி தான், ஏற்றுக்கொள்றோம். வாக்குத்தத்தத்தின் புத்திரர் தான், ஏற்றுக்கொள்றோம். ஆனா உங்களுக்குள்ள சண்டை ஓய மாட்டேங்குதே. அதை இன்னைக்கு என்ன செய்யணும்? சரிப்படுத்தணும். அல்லேலூயா. கண்டிப்பா ஒரு நல்ல தீர்மானத்தோட போங்க. இனி என் புருஷன் ஏதாவது வேலையில் உள்ள பிரச்சனையில வருவார், வெளியே உள்ள பிரச்சனையில வருவார், பண பிரச்சனையில வருவார், வந்துட்டு ஏதாவது ஒன்று பேசுவார், உடனே நானும் படுன்னு நிற்க கூடாது. அப்போ அவர் ஏன் இப்படி பேசுறார்? டெய்லி இப்படி பேச மாட்டார், நல்லா தானே வருவார். இன்னைக்கு இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு? ஏதோ ஆயிருக்கு, நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இதுதான் புத்திசாலித்தனம். அல்லேலூயா. கொஞ்சம் 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 தாமதமாக பேசும்.
அதை அறிவோம், என்ன பிரச்சனைன்னு அறிந்து விட்டு. அவர் யார்கிட்டயோ உள்ள கோபத்தை உங்கள்கிட்ட தான் பேசுவார். அந்த ஆள்கிட்ட பம்மிட்டு வந்திருப்பார். அந்த ஆள்கிட்ட மனுஷ இயற்கை தானே இது. அவர்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. சொன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாப்புல, இல்லை வேற ஏதாவது பண்ணிடுவாப்புல. அங்க சார் 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 சார்ன்ட்டு எல்லாம் இங்க சேர்த்து வச்சுட்டு எங்க கொண்டு வருவார், வீட்டில் வந்து விடுவார். நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துட்டனாலே போதும். இவர் என் மேல உள்ள கோபத்தில் குதிக்கல, அங்க உள்ள பாஸ் மேல உள்ள கோபத்தில் இங்க வந்து என்ன பண்றார், குதிக்கிறார். அப்ப நம்ம கொஞ்சம் பொறுமையா விவேகமா இருப்போம். இதே தான் மனைவியானவள் யார்கிட்ட போய் சாட முடியும் ஐயா, உங்கள்ட்ட தானே சாட முடியும். அதனால தான் கொஞ்சம் அப்படி நிற்பார்கள். கொஞ்சம் என்னத்தையோ அவளுக்கு ஆயிட்டு போல, பாவம் என்னன்னு பார்ப்போம். இப்படி கொஞ்சம் மனசை தேற்றிக்கிட்டீங்கன்னா நீங்க நல்ல தாங்குகிற கணவர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா. இனியாவது இந்த சிந்தனை அந்த டைம் வரட்டு, அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதுக்கு மிஞ்சி சாடாதீங்க, மிஞ்சி பேசாதீங்க. நம்ம ஒரு உணர்த்தணும் அப்படின்னு பேசுறது அது உணராது. பார்த்துக்குங்க, இந்த கோபத்தில் வருத்தத்தில் நிற்கக்கூடிய சமயத்தில் சீர்திருத்தமே நடக்காது. அந்த உணர்த்துதல்னாலும் வராது. ஏன்னா அவங்க ஒரு உணர்ச்சியில் ஆட்கொள்ளப்பட்டு நிற்கிறாங்க. ஒன்றில் வருத்தமான உணர்ச்சி அல்லது கொந்தளிக்கிற உணர்ச்சி, ரெண்டு பக்கம் இருக்கும் மனுஷனுக்கு. ஒரு ஆள் இந்த தொட்டா வாடின்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில் நம்ம ஊரில், டச் மீ நாட், தொட்ட உடனே அந்த செடி என்ன செய்யும், வாடும். இந்த கேரக்டர்ஸ் நிறைய உண்டு. எது நடந்தாலும் ஐயோ ஐயோ அப்படியே போகக்கூடிய கேரக்டர்ஸ். சில கேரக்டர்ஸ் வந்து ஆட்டம் பாம்ஸ் தான், தொட்டா வெடிக்கும். தெரியாம தொட்டாலும் அதுக்கு தெரியாது, அது வெடிக்கும். இப்படிப்பட்ட பார்ட்டியும் உண்டு. அப்ப இதுல உங்க புருஷன் எப்படி, உங்க மனைவி எப்படின்னு உங்களுக்கு இத்தனை வருஷம் தெரியலையா, புரியலையா? இது தொட்டால் வெடிக்குமா, தொட்டால் வாடுமா? அப்ப அந்த உணர்ச்சிகளை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தக்கதா கொஞ்சம் விவேகமா நீங்க பதில் கொடுக்கவும், அல்ல சில இடத்துல பதிலே கொடுக்காண்டா, நல்ல பதிலை கொடுக்க போனாலும் சில வேளை பிரச்சனை தான். வாயை மூடி இருப்பதே நன்மை. அல்லேலூயா. நீங்க ஒட்டனை எப்படியாவது இது புத்தி சொல்லி கொடுக்கணுமே, இப்ப புத்தி சொல்லி கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனை தான். இப்ப புத்தி சொல்லி கொடுக்க வேண்டிய நேரமே அல்ல இது, நீங்கள் பொறுமை காக்க வேண்டிய நேரம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு இந்த அலையெல்லாம் அடிச்சு அது சமாதானப்படும். அதுக்கு பிறகு நீங்க பேசுனீங்கன்னா காதுக்குள்ள போகும். புரியுதா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலே நம்ம ஒருத்தர் சீர்திருத்தணும்னே இருந்தோம்னா குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை தான். சமாதானம் இருக்காது, ஒரு மனம் இருக்காது. ஒன்னா சேர்ந்து ஜெபம் பண்ண முடியுமா? ஒன்னா சேர்ந்து ஆண்டவர் காரியத்தை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. இங்க நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைனால பல பாதிப்புகள் வரும். ஆனா வெளியே போகும்போது சந்தோஷமா போவிய வருவிய, தேவ பிள்ளை தான், எல்லாம் சரிதான், ஐடென்டிட்டி கரெக்டு. ஆனா உள்ளத்துல இதை நீங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க, சரிப்படுத்துங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா, தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துல பிசாசு கிரியை செய்துட்டே இருப்பான். அவனும் வாய்ப்பு கிடைச்சோன்னு தூண்டி விடுறது. மற்றவங்க குடும்பத்துல அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டான். நீங்க என் பாக்கெட்ல தானே இருக்கிய, இருங்க மொத்தமா போலாம் சேர்ந்து, அப்படி இருப்பான். ஆனா நம்ம கிட்ட அவனுக்கு எப்பவுமே என்னதுதான், பயங்கரமான வைராக்கியம். என் கையிலேருந்து நீ போயிட்டியே, கர்த்தர் கையில போயிட்டியே, உன்னை எப்படியாவது விழத்தள்ளுவேன். இதனாலதான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிரச்சனை அதிகம். ஆனா அதை சாக்கு சொல்லிக்கிட்டு பிரச்சனைக்குள்ள இருக்க முடியாது. நாம் அதை ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உலகத்தானுக்குள் ஆவியானவர் இல்லை, நமக்குள் யார் இருக்கிறது? ஆவியானவர் இருக்கிறார். உலகத்தானுக்கு வசனம் தெரியாது, நமக்கு என்ன தெரியும்? வசனம் தெரியும். உலகத்தானுக்கு இப்படிப்பட்ட தெய்வீக பாதையில் நடத்துவதற்கான சபை கூடுதல் கிடையாது. நமக்கு என்ன உண்டு? சபை கூடுதல் உண்டு, பரிசுத்த ஆவி உண்டு, பரிசுத்த வசனம் உண்டு, பரிசுத்த சபை உண்டு. இது மூணும் தான் இந்த உலகத்துல நம்ம தேவனுக்கு நேரம் நடத்துறதுக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஏதுக்கள். அல்லேலூயா. இதையெல்லாம் நிறைவாய் பெற்றிருக்கிற நாம் இதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சா போதும், நம்ம வீட்டுக்குள்ள சக்சஸ் உண்டாகும். அல்லேலூயா. நம்ம வீட்டிலே சமாதானம் உண்டாகும். சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழே என்ன பண்ணுவாரு? நசுக்கி போடுவார். அல்லேலூயா. சோ கண்டிப்பாக நீங்கள் இந்த தாங்குகிற குடும்பமாக இருங்கள். வார்த்தையில கவனம் செலுத்துங்க. சில விஷயம் பாருங்க,
நம்ம சாதா பேசி பழகின ஒரு வார்த்தை, ஆனா உங்க மனைவிக்கு அல்ல உங்க கணவனுக்கு அது ஒரு கெட்ட வார்த்தை போல தோணும். சில இடத்துல அப்படி இருக்கு. இந்த ஊர் மாறி கல்யாணம் பண்ணி அப்படியெல்லாம் வரும்போது இந்த பிரச்சனை வருது நிறைய இடத்துல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேசுகிற சில பேச்சு வெளியே பயந்தே ஓடிடுவா. நான் பல இடத்துல அனுபவப்பட்டிருக்கேன். நம்ம உண்மையாக தான் பேசுவோம், நம்ம பொறுமையாக தான் பேசுகிறோம். அவங்களுக்கு அது என்னமோ ஏதோ காட்டமாக பேசுன மாதிரி. என்ன எப்போ வெட்டு வெட்டுன்னு பேசுகிறார்? ஐயா, நாங்கள் வெட்டு வெட்டுன்னு பேசல, எங்கள் பேச்சு இப்படி தான். அது எப்போ புரிஞ்சுக்கிட்டா தானே. இப்போ இதில் கணவன் மனைவின்னு சொல்லும் பொழுது அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருகிறது. இவர் சொல்லார், நான் இங்கே சாதா பேசுறது, உனக்கு என்ன? ஐயோ அதெல்லாம் பயங்கர வார்த்தை. அவங்க இப்படி பிரச்சனைகள். அதனால ஒருவேளை அப்படி இருந்தா உங்கள் மனைவிக்காக அந்த வார்த்தையும் விட்டு விடுங்கள். அல்லேலூயா. அதுதான் ஞானம். இல்லை நாங்கள் வழக்கமாக பேசினது தானே, நான் பேசத்தான் செய்வேன். அதுக்கு பதில் சரி, அதை விட்டுருவோம். அதுக்கு வேற ஏதாவது ஒரு வார்த்தையை கண்டுபிடிப்போம். நல்லது தானே? என்ன மாறி மாறி ரெண்டு பேருக்கும் உண்டு. அதனால வார்த்தைகளில் கவனம், அது மாதிரி செய்கைகளிலும் கவனமாக இருப்போம். செய்கைகள். ஒரு பாஸ்டர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், ஒரு குடும்ப முகாமில் பிரசங்கம் பண்ணி முடித்தோன்னே, பாஸ்டர் எங்கள் வீட்டில் நடக்குது உங்களுக்கு எப்படி தெரியும்? தீர்க்க தரிசனமாக சொல்லி போட்டியில. என்ன ஐயா என்னன்னு கேட்டா, அவர் சொன்னார், அவர் மனைவி நல்ல அந்த தரையெல்லாம் தொடச்சி சூப்பராக போட்டிருப்பாங்களாம். மனைவி மேலே கோபம் இருந்தால் வெளியே போடுற செருப்பை போட்டுட்டு கறக்கு கறக்கு கறக்குன்னு இழுத்து இழுத்து நடப்பார். பாருங்க, அவருடைய செயல் மனைவியை எப்படியா எரிச்சல் ஊட்டணும். அப்படி அப்போ இந்த மாதிரிலாம் என்னென்ன நடக்குதோ உங்களுக்கு தான் தெரியும். அந்த செய்கைகளையும் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? கட்டாயம் திருந்த வேண்டும். அல்லேலூயா. நமக்கு தெரியும், சில பேசவே மாட்டாங்க, செயல்ல காட்டிக்கிட்டே இருப்பார்கள். வழக்கமா சாப்பாட்டுக்கு தண்ணி டம்ளர் வைக்கிறது சத்தத்துக்கும் கோபத்தில் வைக்கிற சத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எல்லாத்துலேயும் வித்தியாசம் தெரியும். அதனால நம்ம வார்த்தையில் மட்டுமல்ல செய்கைகளிலும் எந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல பாத்திரமாக நாம மாற முடியுமோ அது கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள இதை நம்ம செய்தோம்னா வெளியே இது தானா வரும். நம்ம என்ன செய்யறோம்? சமுதாயத்தில் எல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிறோம். வீட்டுக்குள்ள அவ்வளோ அவுத்துட்ட மாதிரி இஷ்டத்துக்கு உணர்ச்சி பொங்குது, அது இது எல்லாம். 4 சுவருக்குள்ள சொல்லுவாங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டுக்குள்ள நடக்கிற வன்முறைகள். அதில் தான் இந்த பட்டியலெல்லாம் வருது. வீட்டுக்குள்ள வன்முறை, வெளியே ஆளு சமாதான பிரபு, வெளியே ஆளு ரொம்ப டீசன்ட், வீட்டுக்குள்ள வன்முறைகள். இது மாறணும். வீட்டுக்குள்ளே நமக்கு திருத்தம் வரும்போது வெளியேயும் எல்லா இடத்திலும் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க முடியும். அல்லேலூயா. ஓகே, கடைசியாக அப்ப வார்த்தையினால் தாங்குங்கள், செய்கையினால் தாங்குங்கள். வார்த்தையினால் தாக்காதிருங்கள், செய்கையினால் தாக்காதிருங்கள். இன்னொன்னையும் சேர்த்துக்கிறேன், ஜெபத்தினால் தாங்குங்கள். அது ரொம்ப முக்கியம். வார்த்தையினால நல்ல வார்த்தை சொல்லி தாங்குகிறோம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் செய்கையிலும் நல்ல காரியம் செய்து தாங்குகிறோம். அதோடு கூட ஜெபத்தினாலே கணவன் மனைவியை தாங்கணும், மனைவி கணவனை என்ன செய்யணும்? தாங்கணும். இது பெரிய தாங்குதல். பொதுவாக விசுவாசிகள் ஃபர்ஸ்ட் நம்ம பர்சனல் ப்ரேயர் ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாம் முடிச்சுட்டு விண்ணப்பங்களுக்குள்ள நம்ம தொடங்கும் போதே ஃபர்ஸ்ட் ஒரு கணவன் தன் மனைவிக்கா ஜெபம் பண்ணணும். ஒரு மனைவி முதல்ல யாருக்கா ஜெபம் பண்ணணும்? கணவனுக்கா ஜெபம் பண்ணணும். அடுத்து பிள்ளைகள், அந்த குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு தான் அடுத்தது எல்லாத்துக்கும் போகணும். ஊழியங்கள், தேசங்கள், ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஆனா முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க? உங்க சொந்த புருஷன், உங்க சொந்த மனைவி. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது கிடையாது. இப்போ இஸ்ரவேல் ஈரானுக்காக பயங்கர பிரேயர் பண்ணுவார்கள், ஆனா தன் சொந்த புருஷனுக்காக ஜெபமே பண்ண மாட்டார். சொந்த மனைவிக்கா பிரேயரே கிடையாது. இன்றைக்கு தயவு செய்து நீங்க இஸ்ரவேலுக்கா நல்லா ஜெபம் பண்ணுங்க, எல்லாத்துக்கா ஜெபம் பண்ணுங்க, நல்லதுதான். ஆனா முதல்ல எங்க இருந்து ஆரம்பிங்க? ஆமா, இப்படி செய்யும் போதே நமக்குள்ள ஒரு மனம் வரும்.
நமக்குள்ள அந்த தேவ பிரசன்னம் வர வரவே எல்லா பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும், நல்ல ஒரு கிரியை உண்டாகும். அல்லேலூயா. சோ வார்த்தையிலும் செய்கையிலும் மட்டுமல்ல, உங்கள் தனி ஜபங்களாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் நன்றாக தாங்குங்கள். அது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை எழுப்பி நிறுத்துவார், ஒரு மனமாய் நிறுத்துவார். அல்லேலூயா. கடைசியாக 4வது செட்டு, தேவனுக்கு எதிராக ஒரு மனம், தேவனுக்கு நேராக ஒரு மனம். இப்படி 2 குடும்பங்கள் இருக்கின்றன. ஒன்று அனனியா சப்பீராள் குடும்பம், மற்றொன்று ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம். அனனியா சப்பீராள் குடும்பம் தேவனுக்கு எதிரான காரியத்தில் ஒருமனப்பட்ட புருஷன் மனைவி. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் தேவனுக்கு நேரான காரியத்திலே ஒருமனப்பட்ட நல்ல ஒரு குடும்பம். இந்த அனனியா சப்பீராளை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரே ஒரு வார்த்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 5:9, பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணவருடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார். சம்பவம் தெரியும். அனனியாவும் சப்பீராளும் அன்றைக்கு ஆதி சபையில் எல்லா விசுவாசிகளும் தங்கள் சொத்து சுதந்திரம் எல்லாம் விற்று கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்க. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கும் செய்யணும்னு தோணி. ஆனா இவங்க தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வித்துக்கிட்டு ஒரு பங்கை என்ன பண்ணாங்களாம், வஞ்சித்து மறைத்து வைத்தார்கள். வச்சுட்டு மீதியை கொண்டு வைக்கிறான். அப்பதான் பேதுரு சொல்றாரு, அனனியாவு இவ்வளவுத்துக்கு தானா விட்டீங்க? ஆமா. அதுலதான் அவங்க 2 பேரும் பொய் சொல்ல ஒருமனப்பட்டார்கள். அப்போ பேதுரு சொல்றாரு, எப்பா இது விற்க முன்னாடியும் ஓன் சொத்து தான், இப்பமும் ஓன் காரியம், எதுக்கு பொய் சொல்ற? ஆமையா, கொஞ்சத்தை எங்களுக்குன்னு வச்சிருக்கோம், மீதியை கர்த்தருக்குன்னு அப்போ சில பாதத்தில் வைக்கிறது கொண்டு வந்தோம். உண்மையை சொல்லி இருக்கலாமே. நீ இப்ப கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிற, ஊழியக்காரனா என்ன ஏமாத்துற, என்ன ஏமாத்தி என்ன விஷயம் உனக்கு? நீ கர்த்தருடைய ஆவியை என்ன பண்ற? சோதிக்கிற. அப்போ பொய் சொல்றதுக்கு 2 பேரும் என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ ஒருமனப்பட்டிருக்கிய. அன்னைக்கு பலத்தை அடி, 2ம் அவுட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், பொய் சொல்ல ஒருமனப்பட்ட ஒரு குடும்பம். இந்த மாதிரி நம்ம குடும்பங்கள்ல கணவன் மனைவி தப்பான காரியத்துக்கு ஒருமனப்படவே கூடாது. தயவு செய்து இதுல கவனமா. என்ன போற, அது அழிவு தான், ஆபத்து தான். அதுக்கு போய் ஒருமனப்பட்டு கடைசியில் 2 பேரும் சேர்ந்து ஆபத்தை அடைவது என்பது எவ்வளவு பயங்கரமானது. அதுல ஒருமனப்படக்கூடாது. தெய்வீக காரியத்துல, வசனத்துக்கு அடுத்த காரியத்துல, உண்மை என்கிற விஷயங்களில, பிறருக்கு தீமை செய்யக்கூடாது என்கிற காரியங்கள் போன்ற அனைத்திலும் கணவன் மனைவி தப்பான காரியத்துக்கு ஒருமனப்பட்டு விடவே கூடாது. அல்லேலூயா. இவங்க ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அந்த குடும்பத்தை பற்றி நாம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 18:18 அவங்களுடைய அந்த கடைசி வார்த்தை சொல்லுது, சிரியா தேசத்துக்கு போக அந்த பவுல் கப்பல் ஏறினார், பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். நல்ல காரியத்துக்கு ஒருமனப்படுற குடும்பம் இது. ஏற்கனவே 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிச்சா 2 பேரும் ஒன்று சேர்ந்து தொழில் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அங்க பவுலும் வந்து சேர்றார். அப்புறம் இவங்க மூலம் ஒரு ஊழியம் அந்த கொரிந்து பட்டணத்தில் ஆரம்பிக்குது. அப்புறம் அங்கே எதிர்ப்பு வந்து இன்னொரு வீட்டுக்கு மாற்றப்படுது. அப்புறம் பவுல் கொரிந்து பட்டணம் ஊழியத்தை முடிச்சுட்டு எபேசு போகும்போது கப்பல் ஏறும்போது அதுக்குள்ள இவங்க ஏற்கனவே விசுவாசிகளாகி நல்லா உறுதிப்பட்டுட்டாங்க. இவங்க சொல்ல, நாங்களும் வர்றோம். மிஷினரி ஊழிய பயணத்தில் இவங்களும் ஜாயின் பண்ணி எபேசு பட்டணத்துக்கு போனாங்க. அங்கேயும் 2 பேரும் தங்கள் வீட்டில் ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. சபை நடந்தது. அது மட்டும் இல்லை, இவங்களை பற்றி இன்னொரு பெரிய பாராட்டு உண்டு. ரோமர் 16ஆம் அதிகாரம் 3 முதல் 5 பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அவளை பற்றி சொன்ன வார்த்தைகள் அழகான வார்த்தைகள். அவங்க வீட்டில் சபை நடக்குது,
ரெண்டு பேரும் ஒரு மனமா சபை நடக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க ரெண்டு பேரும் என்னுடைய உடன் வேலையாட்களாக இருக்காங்க. அதுலேயும் அவங்க ஒருமனப்பட்டு நிற்கிறாங்க. எனக்கு பவுலாகிய எனக்கு என் பிராணனுக்கு என் ஜீவனுக்கு சேதம் வந்த ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் எனக்காக தங்கள் கழுத்தை கொடுத்து நின்னாங்க. அல்லேலூயா. இது அனைத்திலும் அவர்கள் ஒரு மனம். தெய்வீக காரியத்தில், ஊழியத்தின் காரியத்தில், ஊழியக்காரனுக்கு ஒரு ஆபத்து வந்த வேளையில் எல்லாம் அவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டு தேவனுக்காக நின்றார்கள். அனனியா சப்பீராள் ராங்கான சைடில் தேவனுக்கு எதிரான காரியத்தில் என்ன பண்ணிட்டாங்க? ஒருமனப்பட்டாங்க. இப்படி செய்யக்கூடாது. இன்னொன்று, இப்படி ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் வந்தால் அதில் ஒருமனப்படுவதற்கு பதில் ஒருவர் பரிந்து பேசுகிறவராய் மாற வேண்டும். அல்லது இந்த நடு நிற்கிற ஒரு என்ன சொல்வது, மத்தியஸ்தர், ஒருவர் மத்தியஸ்தராக மாறிடணும். இப்போ ஆதாம் ஏவாளும் இதே தப்பு தான் செஞ்சாங்க. பிசாசு ஏவாளை வஞ்சித்துட்டான். ஏவாள் அந்த பழத்தை பறித்து புசிச்சாச்சு. அப்புறம் ஆதாம் கிட்ட கொண்டு கொடுக்குறா, அவரும் வாங்கி உடனே புசிச்சாச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்தாச்சு. ஆனால் அதுக்கு பதில் ஆதாம் என்ன செய்திருக்கணும்? ஏம்மா இது என்ன பழம்? அது அந்த ஆண்டவர் விளக்கினது. ஐயோ சாப்பிட்டுட்டியா? ஆமாங்க சாப்பிட்டுட்டேன். சரி சரி பொறுமையாரு, ஆண்டவர் வருவார் சாயங்காலம், நான் பேசுகிறேன், பொறுமையாரு. இப்படி ஒரு மத்தியஸ்த ரோல் அவன் எடுத்திருக்கணும். அவன் வாங்கி என்ன செய்தாச்சு? சாப்பிட்டு ரெண்டு வரும் பயங்கர ஒரு மனம். ஆனால் வீழ்ச்சிக்கான ஒரு மனம். அந்த இடத்துல அவன் நிச்சயமா ஒரு மத்தியஸ்தராக மாறி சாயங்காலம் ஆண்டவர் தோட்டத்தில் உலாவும் பொழுது, அப்பா அவ எங்க கேட்பாரு. அவ இப்படி ஆகி எங்க ஒளிச்சிருக்கா? இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இல்ல ஒளிச்சிருக்கா? அப்படித்தானே நடந்து. இவருக்கு முன்னால வர முடியல. ஆனா இவர் மத்தியஸ்த ரோல் எடுத்திருந்தாருன்னா அவ மட்டும்தான் ஒளிச்சிருந்திருப்பா. இவர் என்ன செஞ்சிருக்கலாம்? வந்திருக்கலாம். வந்து அப்பா இப்படி ஆகி போச்சுப்பா, ஒரு தடவை மன்னிங்கப்பா, இறங்குங்கப்பா. கண்டிப்பா ஹிஸ்டரியே வேற மாதிரி இருந்திருக்கும். அல்லேலூயா. தவறான காரியத்துக்கு ஒருமனப்பட்டு மொத்தம் மனுக்குலம் பாவத்தில் விழுந்து அழிந்து என்ன பரிதாபம். அதனால குடும்பத்தில் தலைமுறைகளாய் வாழ வேண்டிய குடும்பம், இயேசுவின் வருகை மட்டும் நிற்க வேண்டிய குடும்பம், ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்தின் மேல் தேவனுக்கு ஒரு தூர நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. கவனமா இருங்க. தப்பான காரியத்துக்கு ஒருமனப்பட்டுறாதீங்க. அதுல கணவன் ரொம்ப வற்புறுத்துறாரா, மனைவி வேற வழி இல்லை, இங்க பாருங்கப்பா நான் இதுல முடியாது, என்ன கம்பல் பண்ணாதீங்க, சொல்லிட்டு உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை மனைவி விடாப்பிடியா நிக்காப்புல, புருஷன் சொன்னாலும் மனைவி கேட்காம நிற்கும் பொழுது அப்போ புருஷன் என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் வச்சிட வேண்டியது, ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான். உங்கள் ஒருவர் நிமித்தம் அந்த குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஒரு நாபால் துன்மார்க்கனா நிற்கும் போது அவன் மனைவி அபிகாயில் அவ ஓடி வந்து தாவீது ராஜா காலில் விழுந்து, ஐயா எங்க குடும்பத்தை என்ன பண்ணிடாதீங்க, அழிச்சிடாதீங்க ஐயா, அந்த மனுஷன் அப்படித்தான் ஐயா. அவன் கோபம் ஆறி திரும்ப போனான் தாவீது. இல்லாட்டா அன்னைக்கு ராத்திரிக்குள்ள மொத்தம் அழிச்சிருப்பான். இந்த மாதிரி பரிந்து பேசுகிறவர்களாக மாறி குடும்பத்தை காப்பாற்றுகிறவர்களா இருக்கணும். ஒன்று சேர்ந்து கூட்டு சேர்ந்து விழுந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் இருப்பதாக நாம் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். நான் சொன்னதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லி பிரேயர் ஜெபம் பண்ணிக்கிட்டு அடுத்த பகுதிக்குள்ளே போவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும், வசனத்தின்படி நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. கண்களை மூடி இருதயத்தை திறந்து கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களாக. வாலிப பிள்ளைகளே, வாலிப பையன்மாரே, கர்த்தரை நோக்கி பாருங்கள். எனக்கு ஒரு விவாகம்னா தேவ சித்தப்படி தான் நடக்கும்னு சொல்லுங்க. சொல்லுங்க, வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. எனக்கு ஒரு விவாகம்னா என் பெற்றோருடைய மகிழ்ச்சியோடு தான் நடக்கும். எனக்கு ஒரு விவாகம்னா எங்க சபையில வச்சு அது பரிசுத்த விவாகமாக தான் நடக்கும். இப்படி வாலிபர்கள் சொல்லுங்கள். பெற்றோர்கள் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்கள். வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சிம்சோன் ஒரு எச்சரிப்பு பலகை, நானும் நாளைக்கு ஒரு எச்சரிப்பு பலகையா மாறக்கூடாது. ஈசாக்கு ஒரு வழிகாட்டு பலகை, நானும் அதை போல மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord, praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah. Praise the Lord. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். எனக்கு கர்த்தர் தந்த என் மனைவி, என் புருஷன், முழு திருப்தியோடு நான் வாழ்வேன், முழு திருப்தியோடு வாழ்வேன். அதற்கு அந்த பக்கம் என் சிந்தனையில கூட எல்லை தாண்ட மாட்டேன், எல்லை தாண்ட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தை கொஞ்சம் வாய் திறந்து சம்பந்தப்பட்டவர்கள் சொன்னீங்கன்னா ஒரு விடுதலை வரும். வாயின் அறிக்கை, விசுவாச அறிக்கை, அது எப்பொழுதுமே நன்மை செய்யும், விடுதலை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். டைவர்ஸ் என்ற சிந்தனைக்கே இடமில்லை. என்ன கஷ்டம் இருந்தாலும் எங்கள் கர்த்தர் எங்களை இணைத்தார், நாங்கள் ஒன்றாய் வாழ்வோம், ஒன்றாய் வாழ்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். இந்த டவுரி வேண்டவே வேண்டாம், டவுரி கொடுக்கவும் மாட்டேன். கர்த்தர் எனக்கு என் பிள்ளைக்கு எல்லாம் செய்வார், நான் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் தெரிந்து கொண்டதை கொண்டு வருவார். தைரியம் எடுங்க. இந்த வார்த்தை எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும்? அந்த நல்ல தீர்மானத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயத்திலே மேன்மை செய்வார். ஹல்லேலூயா. டவுரி கேட்க மாட்டேன், வாங்க மாட்டேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். No divorce, no dowry. Amen. No debts. கடன்கள் கூட வேண்டாம். அப்படி ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாத வாழ்க்கை. ஆமென். அன்பு கூறுவதிலே அல்லாமல் வேறொன்றிலும் கடன் பட வேண்டாம். No debts, no dowry and no divorce. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord. நான் தாங்குவேன் என்று ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. என் மனைவியை, என் கணவனை, ஆமென், நான் வார்த்தையினாலும் செய்கையினாலும் ஜெபத்தினாலும் தாங்குவேன், தாங்குவேன். இனி அந்த பழைய தாக்குதல் இனி செய்ய மாட்டேன். நான் திருந்திக் கொள்ளுகிறேன், பொறுமைப்பட்டு கொள்ளுகிறேன். ஈகோ தலையெடுக்க விட மாட்டேன். அவ சொன்னா நான் சும்மா இருக்க முடியுமா? அந்த ஈகோ எல்லாம் வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளையாக நான் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. தெய்வீக விஷயத்தில் நாங்கள் ஒருமனப்படுவோம். தெய்வீகத்துக்கு மாறான காரியத்துக்கு ஒருமனப்படவே மாட்டோம். அந்த விஷயத்தில் நான் ஒரு மத்தியஸ்தராய் தேவனுக்கும் என் மனைவிக்கும் நடுவில், தேவனுக்கும் என் புருஷனுக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தராக நான் மாறி ஜெபிப்பேன். கர்த்தர் ஆலோசனைகளை சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் கிரியை செய்தருளுவாராக, கர்த்தர் கிரியை செய்தருளுவாராக. ஹல்லேலூயா. பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். நீர் எந்தன் ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். ஹல்லேலூயா. பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் என் குடும்பத்திலே ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆகாய விண்மீனாய் பெருகுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் விசுவாசத்தோடு பாடுவோம். என் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஆகாய விண்மீனாய். Oh glory, hallelujah. Praise the Lord.
எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, ஒரு மனப்பட்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் குடும்பங்களை இன்று ராத்திரி ஆசீர்வதியும், ஆசீர்வதி. எல்லாம் நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க, இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஒரு ஆசீர்வாதம் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். ஓ க்ளோரி 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 க்ளோரி. அப்பா, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராய் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் தேவ ஆசீர்வாதம் இறங்குவதாக, தேவ நன்மைகள் இறங்குவதாக, தீமைகள் புறப்பட்டு ஓடுவதாக, பிசாசின் கிரியைகள் புறப்பட்டு ஓடுவதாக, மந்திர தந்திர கிரியைகள் புறப்பட்டு ஓடுவதாக, எல்லா இருளின் ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வாய்க்காதே போவதாக, இப்பொழுது முறிக்கப்பட்டு போவதாக. ஈட்டிகளை முறிக்கிறவர், ரதங்களை சுட்டரிக்கிறவர். ஓ பிரைஸ் காட். இயேசுவின் நாமத்தில் எந்த குடும்பத்துக்கு விரோதமாய் பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறானோ அந்த குடும்பங்கள் இன்றைக்கு விடுதலை பெறும்படியாய், பாதுகாவல் உண்டாகும்படியாய், அக்கினி மதிலாய், அக்கினி மதிலாய், அக்கினி மதிலாய் என் குடும்பத்தை சூழ இயேசு அக்கினி மதிலாய் இருப்பீராக. என் வீட்டை சுற்றி இயேசு அக்கினி மதிலாய் இருப்பீராக. தூதர்களுக்கு கட்டளை கொடுங்கப்பா, தூதர்களுக்கு கட்டளை கொடுங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ளேயும் எங்க வீட்டு வளாகத்திலையும் தூதர்களுடைய செயல்பாடு அதிகமாகட்டும். ஆமென். அந்த ஏஞ்சலிக் ஆக்டிவிட்டீஸ், அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாகட்டும், அதிகமாகட்டும், அதிகமாகட்டும். உலபா கத்துரா பௌஷலபா கபௌரியா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும், ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும், ஒவ்வொருடைய வீட்டிலும், அவருடைய சொத்து சுகங்களிலே, அவருடைய வாகனங்களிலே, அவருடைய வேலைகள் தொழில்களிலே, அவருடைய தோட்டங்கள் விளைகளிலே, எல்லாவித காரியங்களிலும் இயேசுவின் பாதுகாவல், இயேசுவின் கிருபை, இயேசுவின் ஆசீர்வாதம், உமது வலது கரத்தின் ஆசீர்வாதம், வலது கரத்தின் கிரியைகள், மகத்துவமான கிரியைகள் ஆமென் உண்டாவதாக. எங்கள் வீட்டுக்குள்ளே ஆனந்த துதி ஒலி கேட்கட்டும். எங்கள் வீடுகளுக்குள்ளே ஆனந்த துதி ஒலி. இனி அழுகை கிடையாது, கூப்பாடு கிடையாது, அலறல் கிடையாது, ஐயோ என்பது கிடையாது. எங்க வீட்டுக்குள்ள சண்டை கிடையாது, வாக்குவாதம் கிடையாது, வார்த்தை சண்டை கிடையாது, கைத்தள்ளல் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ஆமென் 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 ஆமென். எங்கள் வீட்டுக்குள் ஆனந்த துதி ஒலி, எங்கள் வீட்டுக்குள் ஜெப சத்தம், எங்கள் வீட்டுக்குள் பாடல் சத்தம், எங்க வீட்டுக்குள்ளே ஆராதனை சத்தம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீதிமானுடைய கூடாரத்துக்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அதனால் உங்க வலது கரம் இன்னும் இன்னும் எங்கள் கூடாரத்தில் உயர்ந்திருக்கும். அது எங்களுக்காக அனுதினமும் பராக்கிரமம் செய்யும். அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைய வல்லமை விளங்குவதாக. யாருக்கு ஆசீர்வாதத்தில் தடைகள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறட்டும். இன்று முதல் புதிய வழி திறப்பதாக. அப்பா, பரத்திலே உருவாக்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், அந்த கிருபை வரங்களுக்காக ஸ்தோத்திரம். அதை வானமண்டலத்திலே தடுக்கிற பிசாசின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகி போகட்டும். ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் தேவ ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. நீர் அனுப்பினது எங்கள் கைகளில் கிடைப்பதாக. தானியேலுக்கு நீர் முதல் நாள் அனுப்பின பதில் 21வது நாள் தான் அவன் கையில் வந்தது. எங்களுக்கும் எது தடைபட்டு நிற்கிறதோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் எங்களுக்கு அனுப்பினது வாய்க்கட்டும். கர்த்தர் எங்களுக்கு தந்த பதில் எங்களுக்குள் வந்து கிடைக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். புத்திர பாக்கியம் இல்லாத ஒவ்வொரு மக்களை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நீர் கரம் வைத்து விடுவீராக. அந்நாளின் ஜெபத்தை கேட்டவர் அந்நாளில் தானே அவளுடைய முகம் அப்புறம் துக்க முகமாய் இருக்கவில்லை. அவளுடைய உள்ளத்திலே அந்த விசுவாசத்தை தந்தவர் இப்பொழுதே விசுவாசத்தோடு அனுப்போம், விசுவாசத்தோடு அனுப்போம். குறித்த வேளையில் பிள்ளையை கையில் ஏந்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்காக இன்றைக்கு ஆசீர்வதித்து அனுப்போம், ஆசீர்வதித்து அனுப்போம். அப்பா, என் பிள்ளைக்கு வயசு போகுது, கல்யாணம் நடக்கலையே, என் பையனுக்கு வயசாகுது, கல்யாணம் நடக்கலையே என்ற வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக இப்பொழுது ஏகோபித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் தெரிந்து கொண்டது நடப்பதாக, கர்த்தர் தெரிந்து கொண்டது வாய்ப்பதாக. ஆமென். வாழ்க்கை எல்லாம் சமாதானம் உண்டாக, உம்மில் களிகூர்ந்து மகிழத்தக்கதாய் நீர் ஆசீர்வாதமாக விவாகத்தை நடத்தி வைப்பீராக, பரிசுத்த விவாகம் நடத்தி வைப்பீராக.
பெருகுவதாக. க்ளோரி 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 க்ளோரி. குடும்பங்களில் சமாதானம், குடும்பங்களில் புரிந்து கொள்ளுதல், தேவ ஆசீர்வாதம் பெருகட்டும். பூமிக்குரிய நன்மைகளால் நிரப்பும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பும். பரலோகத்தில் பொக்கிஷங்கள் சேர்க்கிறவர்களாய் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, அப்பா, சில இரு குடும்பங்களை எடுத்து சில சத்தியங்களுடைய 2 பகுதிகளை, 2 பக்கங்களை நாங்கள் பார்த்தோம். அப்பா, நாங்கள் அறிய வேண்டியது சரியா அறிந்திருக்கவும், உள்ளத்தில் பதிக்க வேண்டியதை கரெக்டாக பதித்து வைக்கவும், நாங்கள் அதன்படி வாழவும் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வசனத்தின் ஆசீர்வாதங்கள் நிறைவாய் குடும்பங்களில் இறங்கும்படி, சபைகளில் இறங்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த சபையின் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். வந்து கூடியிருக்கிற எல்லா குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஊழியர் குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த FGFFM போர்டு, அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா.